ஒரு பழைய கடிகார கடையில ஒரு மூலையில இருக்கிற அலமாரியில 2 கடிகாரம் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்திருந்துச்சு. ஒண்ணு இப்ப லேட்டஸ்டா வந்த பளபளக்கிற ஸ்மார்ட் வாட்ச். இன்னொன்னு அந்த காலத்துல ராஜா மாதிரி இருந்த கனமான பெண்டுலம் கடிகாரம். அந்த ஸ்மார்ட் வாட்ச் ரொம்ப கெத்தா சீன் போட்டுக்கிட்டு அந்த பழைய கடிகாரத்துக்கிட்ட பேசுச்சு. பாத்தியா பெரியவரே, நான் எவ்வளவு அட்வான்ஸ்டு. நான் நொடிக்கு நொடி அப்டேட் ஆவேன். என்கிட்ட ஹார்ட் பீட் பார்க்கலாம், எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தோன்னு பார்க்கலாம், ஏன் ஃபோனில் வர மெசேஜ் கூட என்கிட்ட பார்க்கலாம். நான் தான் இந்த காலத்துக்கு ஏற்ற கெத்து. நீ எல்லாம் அவுட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட அந்த பழைய கடிகாரம் ரொம்ப அமைதியாக சிரிச்சுக்கிட்டே கேட்டுச்சு. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் தம்பி, ஆனால் உன் வாழ்க்கையோட நிஜமான நோக்கம் என்ன? ஸ்மார்ட் வாட்ச் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு. என்ன பெரியவரை இப்படி கேட்டுட்டீங்க? கரெக்டான டைம் காட்டுறது, மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உடனே சொல்றது, இதுதான் என் வேலை. அப்ப அந்த பழைய கடிகாரம் ஒரு குண்டை தூக்கி போட்டுச்சு. அப்படியானா நீ ஏன் தம்பி எப்பவும் மற்றவங்களே சார்ந்திருக்க? உன் பேட்டரி திருந்து போயிட்டா நீ வெறும் கண்ணாடி துண்டு தானே. உனக்கு உயிர் வரணும்னா கூட ஒருத்தன் வந்து பிளக் பாயிண்ட்ல சார்ஜ் போடணும். உன்னால உன்னையே ஏக்கிக்க முடியாது. ஆனா என்ன பாரு, என் சொந்த பெண்டுல மாட்டத்துல கம்பீரமா ஓடுறேன். எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. அந்த நிமிஷம் ஸ்மார்ட் வாட்ச் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கு இப்பதான் புரிஞ்சது, அது வெறும் நம்பர்களை தான் மாற்றி மாற்றி காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் வாழ்க்கையோட உண்மையான ஓட்டத்தை அது உணரவே இல்லை. அன்னையிலிருந்து அது பெருமை பேசுறதை நிறுத்திட்டு அந்த பழைய கடிகாரத்தோட ஒவ்வொரு டிக் டிக் சத்தத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சது. நம்ம வாழ்க்கையும் இப்படி தாங்க போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம். நொடிக்கு நொடி சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன், அடுத்தவன் என்ன சொல்கிறான்ற அப்டேட்ஸ்னு நம்மளை நாமே ஆட்டி படைக்கிறோம். மற்றவன் போடுற லைக்குக்காகவும் கைத்தட்டலுக்காகவும் சார்ஜ் தேடி ஓடுறோம். ஆனால் உண்மை என்னன்னா, நம்ம வாழ்க்கையோட பெண்டுலம் நம்ம கையில் தான் இருக்குது. அடுத்தவன் என்ன நினைக்கிறாங்கிறத விட்டுட்டு நம்ம சொந்த திறமையால் நம்ம பாதையில் வாழ பழகணும். மற்றவங்க கொடுக்குற சார்ஜரை தேடி ஓடக்கூடாதுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை கொண்டு தான் உங்கள் வாழ்க்கையை கம்பீரமாக இயக்கணும். அந்த காலத்தில் நேரத்தை கணிக்க மக்கள் நீர் கடிகாரங்களை பயன்படுத்தினாங்க. அதாவது வாட்டர் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி சொட்டு சொட்டா கீழே வடிகிற வேகத்தை வச்சு நேரத்தை சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் நேரத்தை ஒரு அனுபவமாக பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் நேரத்தை வெறும் எண்களாக மட்டும்தான் பார்க்குறோம். நேரத்தை ஓட்டமாக அனுபவித்து வாழ்கிறது தான் நிஜமான வாழ்க்கை. நம்ம ஊர் பசங்க நிலைமையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தாங்க. ஃபோனில் சார்ஜ் 100% இருக்கும்போது வேர்ல்டு டூர் போகலாம்டா, அந்த ஏரியா வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்டு வரலாம்டா அப்படின்னு கெத்தாக பேசுவோம். ஆனால் சார்ஜ் 1% ஆகி ஃபோன் சிகப்பாக மாறும்போது, ஏண்டா வாழ்கிறோம், ஒரு சார்ஜர் கூட இல்லையே, வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிற அளவுக்கு போயிடுறோம். நம்ம சந்தோஷம், கவலை எல்லாமே அந்த ஒரு ப்ளக் பாயிண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. சார்ஜ் தீர்ந்துட்டா உலகமே இருண்டு போன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். உன் லைஃப் பேட்டரி மற்றவன் கையில் இல்லை தம்பி, உன் சொந்த பெண்டுலம் ஆட்டத்தில் தான் இருக்குது. நான் உங்க ஃப்ரெண்டா இருக்க. என்ன லைக் பண்ணுங்க, என் கதையை ஷேர் பண்ணுங்க. என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸோட கதைகளை டெய்லி கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.